வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல் அந்த இயலில் இகல் அப்படின்ற அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இந்த இகலில் அதிகாரத்தில் 2வது குறள், பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. இதில் என்னென்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், இதுக்கு விளக்கம் அப்படின்னா, நமக்கு துன்பம் செஞ்சவங்கள மன்னித்து விட்டுறது அல்லது அதை பற்றி கண்டுக்காமையே விட்டுறது. இதுதான் அவன் பகல் கருதி பற்றா செய்யணும். பகல் அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம், பகுத்து கொண்டே போகிறது. நம்மக்கிட்ட கூடி வாழணும் அப்படின்னு நினைக்காம நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சி நாம் வெறுக்கக்கூடிய, பற்றா செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வெறுக்கக்கூடிய செயல்களை அல்லது நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை ஒருவன் செய்தாலும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. இகல் அப்படின்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம், மாறுபாடு. நம்ம 2 பேருக்கு இருக்குல்ல, அந்த மாறுபாடு, ஒத்த கருத்து இல்லாமல் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாறுபாட்டை கருதி அவனுக்கு இன்னா செய்யாமை தலை. அவனுக்கு துன்பம் தராமல் இருக்கிறது நல்லது. அவன் நம்மக்கிட்டேருந்து இகல் அப்படின்னாலும் இகல் அப்படின்றது மாறுபட்ட கருத்து. பகல் அப்படிங்கிறது பிரிந்து கூடி பிடிக்காமல் பிரிந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒருத்தர் நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னோ, இல்லை நம்ம 2 பேருக்கும் இடையில மாறுபாடான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நண்பனாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கூடி வாழணும்னு நினைக்காம பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெறுக்கக்கூடிய செயல்களை செய்துட்டு அவன் வெளியில் போனாலும் நாம் அந்த மாறுபாடான எண்ணத்தை மனசில் வச்சுட்டு, அவன் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டானே, இந்த மாதிரி நமக்கும் அவனுக்கு இப்படி ஒத்து வரல, அவன் ஆனால் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு மனசில் நினச்சி அவனுக்கு துன்பம் தர்றது இன்னா அப்படின்னு செய்யணும்னு நினச்சோம்னா அதில் எதில் போய் முடியும்? நாம் அவனுக்கு துன்பம் தர்றதுக்கு, திருப்பி அவன் நமக்கு துன்பம் செய்ய, இப்படியே தொடர்ந்து கொண்டே போகும். அதுக்கு என்ன ஆகாது, ஒரு முடிவே இருக்கவே இருக்காது இல்லையா? அப்போது ஒரு இடத்துல நம்ம நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்துட்டே போய், சரிப்பாடா இவன் என்ன பண்ணாலும் அவன் பாட்டில் அவன் வேலையை பார்க்குறான், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவோம். இல்லாமல் நம்மளும் அந்த மாறுபாடு கருதி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கும் நேரம் விரயம், உடல் நஷ்டம், மன நஷ்டம், இதனால் உடம்புக்கு நோய்கள், மன அழுத்தம், இதெல்லாம் நமக்கு தான் ஜாஸ்தியாகும். தேவையே இல்லை. அவன் ஒதுங்கி போகிறான்னா போகட்டும், அந்த மாறுபாடான கருத்து இருந்தால் இருந்துட்டு போகிறது. அவன் வழியை பார்க்கட்டும், நான் என் வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்துட்டோம்னா 2 பேருக்கும் நல்லது. அவனை விட நமக்கு ரொம்ப நல்லது. அது பதிலுக்கு அவனுக்கும் அது நல்லதாக முடியும். ஒரு நாள் அவனும் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட உண்டு. இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சிறையில் இருந்த பொழுது ஒரு ஆங்கில அதிகாரி அவரை ஷூ காலிலே எட்டி உதைச்சிடுறாரு. அந்த ஷூ காலை எட்டி உதைச்சோன்னா அந்த அளவை எடுத்து ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு செருப்பு தைச்சி செருப்பு ஷூவோ ஒன்று தைச்சி கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள எண்ணங்களில் மாறுபாடு இருந்தது. காந்தியும் அவருக்கு எதிராக வேறு எதாவது மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கும் நம்ம காந்தியை பேச மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாறுபாடான எண்ணம் இருந்தாலும் இகல் கருதி இன்னா செய்யாமை, அவர் அந்த மாறுபாடான எண்ணத்தை வச்சு அவருக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்காதனால தான் அவர் பெரியவராக உயர்ந்தவராக இருக்கார். நமக்கும் அதுவே தான். அதனால் சில மனிதர்கள் பிரிந்து போகணும் அப்படின்றதுக்காக சில தவறுகளை செய்தால் நாம் பெரிதுபடுத்தாமல் அதை மன்னித்து திரும்பவும் அவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கிறேன்.